will be able to use simple past tense to describe past events. அதாவது past simple past tense பயன்படுத்தி கடந்த கால நிகழ்வுகளை விவரிப்பது எப்படி? How to describe past events using past tense. That is the skills. That is the objective of the lessons today. Accordingly, அதன்படி உங்களோட டியூட்டில் பாருங்கள், ஆக்டிவிட்டி 12 பேஜ் நம்பர் 15ல் எடுங்க. உங்களோட கைவசம் இருக்கின்ற டியூட் பேஜ் நம்பர் 15ஆம் பக்கம் பாருங்கள். Fill in the blanks using the given words. Fill in the blanks using the given words. தரப்பட்டுள்ள வினைச்சொல்லை பயன்படுத்தி இடைவெளியை நிரப்புக என்ற ஒரு ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கிறது. How I spent my last vacation. How I spent my last vacation. இது கடந்த விடுமுறையை, கடந்த கால விடுமுறையை நான் எப்படி செலவழித்தேன், எவ்வாறு பயன்படுத்தினேன் என்ற ஒரு ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கிறது. Under this activity there are some past verbs given in the brackets. First one, I space cricket with my friends. First one, I space cricket with my friends. என்று தரப்பட்டிருக்கிறது. இதன்படி you can find the appropriate verbs in the brackets. அப்ப அந்த bracketக்குள்ள தரப்பட்டிருக்கிற இறந்த கால வினைச்சொல்ல எந்த வினைச்சொல் பொருத்தமாக அமையும் என்பது உங்களுக்கு உங்களோட மொழியில், உங்களோட கைவசம் இருக்கிற மொழியில் பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். முதலாவது இருக்கிறது ஐ ஸ்பேஸ் கிரிக்கெட். எங்களுக்கு தெரியும் கிரிக்கெட். வித் மை ஃப்ரெண்ட்ஸ். வித் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதன்படி உங்களுக்கு தெரியும் என்ன வினைச்சொல் வரும்னு சொல்லி. இப்போ எங்களுக்கு தெரியும் பிளே இந்த வினைச்சொல் அதுக்கு கிரிக்கெட் என்று வந்துக்கிறதால ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் என்று நாங்கள் அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே போல இரண்டாவது வாக்கியம் தரப்பட்டிருக்கிறது my father and I the garden. The first one, the second one is my father and I the garden. Right. இப்படி ஒரு வாக்கியம் தரப்பட்டிருக்கு. இதற்கு என்ன my father and I space the garden. இதுக்கு பொருத்தமான வினைச்சொல் எங்களுக்கு தெரியும். என்ன வரும்? the garden என்று தரப்பட்டிருக்கிறதால எங்களுக்கு பொருத்தமான வினைச்சொல்னால clean என்ற வினைச்சொல்லை எடுக்க முடியும். I clean. அப்ப my father and I clean the garden. எழுவா. ஓகே. அடுத்தது if you look into third one, I space a film with my father. Sorry, I space a film with my brother. என்று அப்போ எங்களுக்கு தெரியும் a film என்று வந்துக்கிறதால which verb is very suitable to this sentence? We know that watched a film, watched என்ற வினைச்சொல்லை நாங்கள் பொருத்தமானதாக இருக்க முடியும். I watched a film with my brother என்ற அந்த சென்டென்ஸ் எங்களால் பூர்த்தி செய்ய முடியும். ஆகவே our third one, I watched a film with my brother. With my brother என்று சொல்லி அந்த சென்டென்ஸை பூர்த்தி செய்ய முடியும். ஓகே. அடுத்தது fourth one, நான்காவது fourth one, நான்காவது வாக்கியம்
தரப்பட்டிருக்கிறது. I space kites in the paddy field. I space kites in the paddy field. இந்த paddy field. அப்ப என்ன தெரியும்? பட்டம் பறக்க விடுதல். வயல்வெளியில் நான் பட்டம் பறக்க விட்டேன் என்பதுதான் இந்த வாக்கியத்தினுடைய வசனம். அப்ப எனக்கு தெரியும் அவருடைய மிக பொருத்தமான வினைச்சொல் என்ன இருக்கிறது? flew, F-L-E-W, flew, fly past participle, I past tense. நான் பட்டம் பறக்க விட்டேன். அதே போல அஞ்சாவது fifth one, அஞ்சாவது வசனம் we space vegetable in our garden. We space vegetables in our garden. Right? அவங்களுக்கு தெரியும் இதுக்கு பொருத்தமான வினைச்சொல் என்ன வரும் என்று. என்ன வினைச்சொல் இருக்கிறது? vegetables என்று சொல்லிக்கிட்டால grew என்ன எடுக்க முடியும்? grew, growed past tense, past form, grew. ஆகவே we grew vegetables in our garden என்ற அந்த வாக்கியங்களை நாங்கள் பூர்த்தி செய்ய முடியும். அதே போன்று sixth one, ஆறாவது sentence, ஆறாவது வாக்கியம் we in the river. We space in the river. அப்படி அப்ப எங்களுக்கு தெரியும் இது பொருத்தமான வாக்கியம். ரிவர்ல நாங்க என்ன செய்யலாம்? நீச்சல் அடிக்கலாம். ஆகவே we swam in the river. swam என்ற verb உண்டு, வினைச்சொல் உண்டு, தரப்பட்டிருக்கு past verb உண்டு, வினைக்கடிக தரப்பட்டிருக்கு கீழே. ஆகவே நாங்க கம்ப்ளீட் பண்ணலாம். we swam in the river. அதே போல sixth one, seventh one, ஏழாவது வாக்கியம் I space my grandmother's home. My grandmother's home. எனது பாட்டியின் வீட்டுக்கு நான் சென்றிருந்தேன், சமூகப்படுத்தேன், போய் வந்தேன் என்பது கருத்து அடிப்படையில் அந்த வாக்கியம் தான் படிக்கும். அப்போ நமக்கு தெரியும் my grandmother's home நாங்கள் என்ன செஞ்சோம்? went என்ற verb வந்து தரப்பட்டிருக்கு. I went my grandmother's home. என் பாட்டியின் வீட்டுக்கு நான் சென்றேன். அடுத்தது லாஸ்ட் சென்டென்ஸ், அந்த ஆக்டிவிட்டியில லாஸ்ட் சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு. 8th one என்னன்னு சொன்னால் I space my homework. My homework. எனது வீட்டு வேலைகளை நான் செய்தேன் என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் இந்த வாக்கியம் தரப்பட்டிருக்கு. அதுக்கு தெரியும் டிட் அண்ட் verb தரப்பட்டிருக்கு. இந்த பிராக்கெட்டுக்குள்ள டிட் அண்ட் verb தரப்பட்டிருக்கு. அவை I did my homework. அவை இந்த past forms of the verb given in the brackets நாங்கள் அதை பயன்படுத்தி we can describe the past events using past form of the verbs. இது அந்த competency level 8 level describe past events and accept. Right. அடுத்து நாங்கள் activity 13 பார்ப்போம். activity 13 என்னன்னு சொன்னா write description of people, animals, places and things. அடுத்த ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கிறது. ஆக்டிவிட்டி 13 காம்பிடன்சி லெவல் ரைட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ், பிளேசஸ் அண்ட் திங்ஸ். மனிதர்கள், மிருகங்கள், அடுத்தது பொருட்களை பற்றி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனோடு எழுதுறோம், விவரம் கொண்டு எழுதுறது. அதோட லெசன் வந்து டிஸ்கிரைபிங் பீப்புள் என்ற அடிப்படையில் தரப்பட்டிருக்கு.
அதோட நோக்கம் வந்தபடி என்னுடைய objective of this lesson, construct the description meaningfully. Construct the description meaningfully. அர்த்தமுள்ள வகையிலே கருத்தாளமிக்கும் வகையிலே ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒரு விவரம் ஒன்று எழுதுதல். This is the skills of the lesson. Competency level 7.1. Accordingly, there is a paragraph jumbled sentence. Jump பண்ணி கிடக்கு, அதாவது ஒழுங்கின்றி கிடக்கின்ற வாக்கியங்களை பூரப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கு. Rearrange the following sentences and write the description of about my favorite sportsman. எனக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டு வீரர் அல்லது விளையாட்டு வீராங்கனை என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு பேராகிராஃப் ஒன்று மாறி ஒழுங்கின்றி கிடைக்கும். அதை நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒழுங்கு அமைக்கிறது எப்படி இந்த பெஸ்ட் ஒன் ஸ்ட்ரோ போட்டு அந்த வேர்டெல்லாம் ஜம்ப் பண்ணி கிடக்கு, அதாவது மாறி கிடக்கு, ஒழுங்கின்றி கிடக்கு. ஆகவே நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துகிறோம். ஹவு டு ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லி. ஸ்ரீலங்கன் சுசந்திகா எத்லட் ஜெயசிங்க இஸ் அப்படி ஒரு சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ இதை நாங்கள் ஒழுங்குபடுத்தினா எப்படி வரும் என்று நீங்கள் பார்க்கலாம். முதலாவது சுசந்திகா ஜெயசிங்க இஸ் ஸ்ரீலங்கன் அத்லட் என்று நாங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நாங்கள் ஒழுங்குபடுத்த முடியும். முதலாவது வாக்கியத்தை நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்தலாம் சொன்னால் சுசந்திகா ஜெயசிங்க Jayasinghe is a Sri Lankan athlete. Right? இவ்வாறு நாங்கள் அதை வாக்கியத்தை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது இரண்டாவது வாக்கியம், செகண்ட் சென்டென்ஸ் தரப்பட்டிருக்கு. இஸ் சி born was 1975 என்று தரப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த சென்டென்ஸுடைய சப்ஜெக்ட் எழுவாய் சி. இந்த ரெண்டாவது சப்ஜெக்ட் வந்து சி. எனக்கு தெரியும் ஒரு வாக்கியமுடைய முதலாவது சொல் சப்ஜெக்ட் வர வேண்டும். மாதிரி சி வாஸ் born in 1975 என்ற அந்த வாக்கியத்தை நாங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கொள்ள முடியும். அடுத்த தேர்ட் சென்டென்ஸ், Olympic won the silver medal for 200 meter relay. அப்போ how to rearrange this sentence? What is the subject of this sentence? We can identify C is the subject of the sentence again. C won the silver medal. C won the silver medal. Sorry, Olympic silver medal. நாங்கள் அதை மாற்றிக்கணும். Olympic silver medal for 200 meter. Right. அடுத்ததாக fourth one, நான்காவது வாக்கியம் நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்த முடியும்? How to rearrange the fourth one? Right. In this sentence, again, C is the subject. C is known. She is known as
the Asian Black Mary. Asian Black Mary. Right. In this way, we can rearrange the fourth one meaningfully. She is known as the Asian Black Male. அடுத்த ஐந்தாவது வாக்கியத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்த போனால் மிகவும் குறைந்த சொற்கள் தரப்பட்டிருக்கு இந்த வாக்கியத்திலே. உங்களுக்கு தெரியும் subject of the sentence she is a sprinter. She is a sprinter என்று சொல்லி அந்த ஐந்தாவது வாக்கியத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தாவது ஆறாவது வாக்கியம் 6th one அதை நாங்கள் ஒழுங்குபடுத்துகிறோன்னு சொன்னால் அதை பார்க்கலாம். இதிலே her என்ற சப்ஜெக்ட் தரப்பட்டிருக்கு. her தெரியும் every sentence should be start with capital letter and end in full stop. Accordingly, we can capitalize the H. Her village is அவருடைய கிராமம் உதுவாக. Right. In this way, we can rearrange the sentence with 6th one. Her village is உதுவாக. Right. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த வாக்கியங்களை நீங்கள் உங்களுடைய முடிவில் நீங்கள் சைட்லேயே நீங்கள் அடையாளப்படுத்திக்கொள் மார்க் பண்ணிக்கொள்ள முடியும். இதான் இந்த describing people using the words given in jumbled order. Okay, accordingly we can rearrange the sentence fully as shown in the whiteboard. Right, next one, activity 14, competency level 4.3, find synonyms and antonyms for given words. தரப்பட்ட சொற்களுக்கான ஒத்தகருத்து மற்றும் எதிர்கருத்து சொற்களை நாங்கள் அடையாளம் காணுதல் என்ற காம்பிடன்சி லெவல் அடிப்படையிலே இந்த பாடம் அமையிருக்கிறது. synonyms and antonyms, ஒத்தகருத்து மற்றும் எதிர்கருத்து சொற்கள். Identify synonyms and antonyms correctly and use them meaningfully. எதிர்கருத்து மற்றும் ஒத்தகருத்து எதிர்கருத்து சொற்களை அடையாளம் கண்டு அவற்றை கருத்து மிக்கதாக பயன்படுத்திக் கொள்ளுதல், அர்த்த புஷ்டி உள்ளதாக அல்லது கருத்து வழிபடும் வண்ணம் அந்த ஒத்தகருத்து எதிர்கருத்து சொற்களை பயிற்சியிலே பயன்படுத்திக் கொள்ளுதல்னு சொல்லி இங்கே எக்ஸாம்பிள் ஃபார் சினோனிம்ஸ் தரப்பட்டிருக்கிறது. உதாரணங்கள் தரப்பட்டுள்ளன. உங்களுடைய அந்த கையெட்டிலே பார்க்க முடியும். பிகின், ஸ்டார்ட், தொடங்குதல், ஆரம்பித்தல் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த வேர்ட்ஸ் தரப்படுகிறது. 2 சொற்கள் சினோனிம்ஸ் வேர்ட்ஸ் தரப்படுகிறது. எக்ஸாம்பிள் ஃபார் சினோனிம்ஸ். பிகின் என்றாலும் ஸ்டார்ட் என்றாலும் ஒரே அர்த்தத்தை தருகிறது. அதே மாதிரி எண்ட், ஃபினிஷ், முடிவு. arrive, come, arrive, come 2 தரப்படுகிறது. வருகை தரல், large, big, பெரியது என்ற அடிப்படையில் அந்த சொற்கள் தரப்படுகிறது. large, big, small, tiny, small, tiny. I am sick, ill, நோய். pretty, beautiful, hard, difficult. pretty தெரியும் அழகு, beautiful தெரியும் அழகு. hard கடினமானது, difficult கடினமான. shut close மூடுதல். fast, quick விரைவு, வேகம். happy, glad சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். road, street வீதி, பாதை என்ற அடிப்படையில் அந்த சினோனிம்ஸ் தரப்படும். அதே போல எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டோனிம்ஸ். fat, thin, fat தெரியும் உடல் பருத்தவர்கள் உள்ளது. thin சொன்னா மெலிந்த, ஒல்லியான. long, short, long,
short, big, small, happy, sad, rich, poor, top, bottom, right, wrong, fast, slow, good, bad, rough, smooth, wet, dry, thick, thin, tall, short, large, small, beautiful, ugly, hot, cold, broad, narrow, high, low, wide, tan, full, empty, clean, dirty, always, never. Right. These are the synonyms and antonyms for example given in your tube. You can study again and again and remember. Keep in your mind for your future activities. Right. On the basis of this competence level, in the next page there are 2 activities given. First one, select suitable antonyms for the underlying words. தரப்பட்டுள்ள சொற்களுக்கான எதிர்கருத்துள்ள சொற்களை இந்த பிராக்கெட்டுக்குள்ள தெரிவு செய்து இடைவெளியில் எழுதுக. இதன்படி ஒரு பயிற்சி வகுப்பு தரப்பட்டுள்ளது பாருங்கள். Right? Select suitable antonyms for the underlined words. Select suitable antonyms for the underlined words. For the underlined words. Right. Everybody, long, down, near, never, late, right, empty, little, poor, young, right. சொல்லி சில வேர்ட்ஸ் தரப்பட்டிருக்கு இந்த பிராக்கெட். முதலாவது question, it very wet. It very wet. Wet இதில் அந்தரை பண்ணப்பட்டிருக்கு. Near the tap. Near the tap. Be careful. Be careful. Right. இப்போ வெட்டுக்குரிய antonyms word, opposite word என்ன என்று நாங்கள் மேலே தரப்பட்ட சொற்களிலிருந்து தெரிவு செய்து தரப்பட்டுள்ள அந்த இடைவெளியில் எழுத வேண்டும். எங்களுக்கு தெரியும் wet என்றால் ஈரம். It very wet near the tap. டெப்புக்கு அருகிலே ஈரமாக இருக்கிறது. Be careful, கவனமாக இரு என்று. அப்போ வெட்டுக்கு தெரியும் dry. அப்போ இந்த இடைவெளியை நாங்கள் எழுதணும் dry என்று. dry என்றுனா காய்ந்த உலர்ந்த என்று அர்த்தத்தில். அப்போ வெட்டுக்கு opposite word, antonym word வந்து தெரியும் dry. அந்த second one தரப்பட்டது he always come to school early. Comes to school early என்ற ஒரு வாக்கியம் தரப்பட்டது. அப்போ இந்த always உங்களுக்கு தெரியும் எப்போதும் என்ற அர்த்தத்தில் அடிப்படையில் அந்த adverb, always என்பது ஒரு adverb. அப்போ எங்களுக்கு தெரியும் இதுக்குரிய antonyms word இந்த பிராக்கெட்டுக்குள்ள தெரியும் never, ஒருபோதும் இல்லை. never என்ற வேர்டை நாங்கள் பயன்படுத்துவோம். opposite, always in opposite ஆன word, antonyms never. அதே மாதிரி the third one, மூன்றாவது வாக்கியம் the old man walks slowly. The old man walks slowly. The old man, old and the adjective, old என்பது adjective என்ற word class-ஐ சேர்ந்தது. The old man walks slowly. old குரிய antonym word உங்களுக்கு தெரியும் young, இளமையான. old என்றால் வயதான, young என்றால் இளமையான சொல்லி நாங்கள் அதை அடையாளப்படுத்தி எழுதிக் கொள்ள முடியும்.
அதே போல fourth one, the tank is full. நன்றி. Fourth one, the tank is full. நீர் தொட்டி ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது. அப்ப இந்த full என்பது ஒரு வேர்ட், அதுக்குரிய ஆப்போசிட் ஆன்டோனிம் வேர்ட் வந்து உங்களுக்கு பிரேக்கெட்டுக்குள்ள பார்த்தா தெரியும். என்ன இருக்கிறது? empty. full, empty. ஃபுல்லுக்குரிய ஆப்போசிட் ஆன்டோனிம் வேர்ட் empty. அதே போல fifth one பார்த்தா அஞ்சாவது வாக்கியத்துல they walk up the stairs. they walk up the stairs. மாடிப்படியின் மேலே அவர்கள் ஏறினார்கள். அப்படி என்ற அர்த்தத்தில் இந்த வாக்கியம் அப் என்ற வேர்ட், அப் என்ற வேர்ட் அதிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதுக்குரிய ஆன்டோனிம்ஸ் வேர்ட் என்ன? அப். அப்புக்கு நாங்கள் தெரியும் அப்ண்டா மேலே, ஆகவே எங்களுக்கு தெரியும் டவுன். they sixth oneல they walk up, walked up. up தான் அடையாளம் சொல்றது. up the stairs. அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த அப்புக்குரிய ஆன்டோனிம் வேர்ட் வந்து என்ன? டவுன். மேலே தரப்பட்டுள்ள வேர்டிலிருந்து நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் டவுன். அதே போல sixth one, he came early to the party. right. அப்ப early க்கு அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. he came early to the party. அப்ப early க்கு எங்களுக்கு தெரியும் ஆன்டோனிம் வேர்ட் மேலே தரப்பட்டுள்ளது late என்ற வேர்டை நாங்கள் எடுக்கலாம். late, early, late. அதே போல 7th one, the man is very rich. The man is very rich. rich, rich என்றால் உங்களுக்கு தெரியும் பணக்காரன், வசதிக்காரன். the man is very rich. நன்றி. அப்ப rich க்குரிய ஆப்போசிட் வேர்ட் உங்களுக்கு தெரியும் poor, ஏழை. பணக்காரன் rich என்றால் பணக்காரன், poor ன்னு சொன்னால் ஏழை, ஆப்போசிட் ஆன்டோனிம் வேர்ட். அதே போல 8th one, he turned left. Left. He turned left at the junction. At the junction. He turned left at the junction. அவன் சந்தியிலே இடது பக்கம் திரும்பினான் என்று left. அப்ப left க்கு ஆப்போசிட் வேர்ட் ஆன்டோனிம் வேர்ட் என்ன? right. தெரியும் left, right. அதே போல 9th one, முதலாவது he sat under a big tree. He sat, அவன் உட்கார்ந்தான் under a big tree. Under a big tree. அவன் ஒரு பெரிய மரத்தின் கீழே உட்கார்ந்தான். a big க்குள்ள அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. big என்றால் பெரிய என்று தெரியும். அதுக்குரிய ஆன்டோனிம் வேர்ட் ஆப்போசிட் வேர்ட் வந்து உங்களுக்கு little. தரப்பட்டுள்ள வேர்டிலே little என்ற வேர்ட் big என்பதற்குரிய ஆன்டோனிம் வேர்ட். அதேபோல லாஸ்ட் ஒன், my sister has short hair. 10th one, my sister has short hair. இது தரப்பட்டது. அது short. short க்குரிய ஆப்போசிட் வேர்ட் வந்து long. ஆகவே இந்த ஆக்டிவிட்டியில, இந்த பயிற்சியிலே தரப்பட்டுள்ள வாக்கியங்களிலே அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள வேர்ட்ஸ்க்குரிய ஆன்டோனிம் வேர்ட்ஸ் given in the bracket. bracketக்குள்ளே தரப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் தெரிவு செய்து இந்த வாக்கியங்களை, அந்த சொற்களுக்குரிய எதிர்ப்பு சொற்களை நாம் அதில் தரப்பட்ட இடைவெளியிலே வெளியிருக்கிறோம். முதலாவது wet, dry, always, never, all, young, full, empty, up,
down, early, late, rich, poor, left, right, big, little, short, long. ஆகவே அடுத்த பயிற்சி activity 2. Select suitable synonyms for the list given. Select suitable synonyms for the list given. தரப்பட்டுள்ள சொற்களுக்கான ஒத்த கருத்துள்ள சொற்களை தெரிவு செய்து இடைவெளியில் எழுதுக. இதிலே அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வாக்கியத்திலே தரப்பட்டுள்ள வாக்கியத்திலே அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள கீழ்கோடிடப்பட்டுள்ள சொற்களுக்கான ஒத்த கருத்து சொற்களை நாங்கள் கண்டுபிடித்து தரப்பட்ட பிறக்கெடுப்புகளை கண்டுபிடித்து இடைவெளியில் எழுத வேண்டும். இதன்படி ஃபர்ஸ்ட் ஒன், she is my little sister என்று. she is my little sister. உங்களோட தரப்பட்டுள்ள கையாட்டை நீங்கள் நன்றாக அவதானிங்கள். இதில் நாங்கள் என்டோனிம்ஸ் பார்த்தா இப்போ சினோனிம்ஸ். Select suitable synonyms for the underlined words. Right? She is my little sister. முதலாவது சென்டென்ஸ்ல she is my little sister. She is my little sister. எங்களுக்கு தெரியும் little underline பண்ணப்படுறது. little என்ற word underline பண்ணப்படுறது. ஆகவே little கூடிய synonym words, அதாவது அதே கருத்தை தருகின்ற சொல் தரப்படுறது. small, little என்றால் தெரியும் சிறிய. ஆகவே small என்றால் சிறியது. அப்ப நாம we can replace the word for little. littleக்கு பதிலாக நாம replace பண்ணலாம் அந்த small என்ற word. அப்ப நாம இப்படி வாசிக்கலாம், she is my small sister என்று வாசிக்கலாம், அல்லது she is my little sister என்று வாசிக்கலாம். ரெண்டு little என்றால் small என்றாலும் அதே கருத்தை தருது, ஸ்மால் சிறியது. அதே மாதிரி இந்த செகண்ட் சென்டென்ஸ் a frog can jump very far. Right, a frog can jump very far. அப்ப ஜம்ப் என்ற வேர்ட் தான் இது அடையாளப்படுத்தப்படுறது. அப்ப ஜம்ப் என்றால் தெரியும் அது பாய்தல். A frog can jump very far. தவளையால் மிக தூரம் கூடிய தூரம் பாய முடியும். அப்போ எங்களுக்கு ஜம்ப் இருக்கக்கூடிய அதே கருத்து இருக்கக்கூடிய சினோனிம் வேர்ட்ஸ் என்ன தரப்பட்டிருக்கு பிரக்கெட்டில் ஹாப், HOP, ஒரே ஹாப் என்றாலும் ஜம்ப் என்றாலும் ஒரே கருத்து துள்ளுதல் பாயுதல் நடக்கிறது வரும். அதே மாதிரி தேர்ட் ஒன், we walked along the road. along, sorry, இதுல road என்ற word அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ we walked along the road, நாங்க வீதி நடுவிலும் நடந்தோம். அந்த கருத்து தரப்பட்டிருக்கு. இப்போ ரோட்டுக்குரிய சினோனிம் வேர்ட் என்ன தரப்பட்டுள்ள சொற்கள் ஸ்ட்ரீட் என்ற வேர்ட் தரப்பட்டிருக்கு. ரோட், ஸ்ட்ரீட், both are same meaning. I got a fourth one, he was very glad to meet me. He was very glad to meet me. இதுல glad என்பதுதான் அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ள சொல். But she was very glad to meet me. அவள் என்னை சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். அப்ப இந்த glad சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுல பிறகு தரப்பட்ட சொற்கள்ல glad கூடிய ஒத்த அதே அர்த்தம் தர சொல் happy என்ற வேர்ட் தரப்பட்டிருக்கு. happy என்ற வேர்ட் தரப்பட்டிருக்கு. glad, happy ரெண்டும் both are same meaning. அதே போல ஐந்தாவது வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா it is a beautiful flower. It is a beautiful flower. Right. இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் என்ற வேர்டு இதில் அண்டர்லைன் பண்ணப்படுது.
It is a beautiful flower. அது ஒரு அழகிய மலர். அது ஒரு அழகான மலர். அப்ப பியூட்டிஃபுல்லுக்குரிய அதே கருத்தாருடைய சொல் மேல தரப்படுறது என்ன? pretty என்ற பொருள் தரப்படுறது. pretty என்றாலும் பியூட்டிஃபுல் என்றாலும் both are same. அதே போல 6th one ஆறாவது வாக்கியத்தை பார்த்தா please begin your game now. Please begin your game now. உங்களுடைய விளையாட்டை இப்ப தொடங்கலாம். Please begin your game now. Your game now. அந்த சொல்லுதுல begin என்ற வேர்ட் இதுல அண்டர்லைன் பண்ணப்பட்ட begin என்றா தொடங்கு ஆரம்பி என்ற அர்த்தத்தால அப்ப இதுக்கு begin உடைய சினோனிம் வேர்ட்ஸ் வந்து start என்பது பிராக்கெட்ல தரப்பட்டிருக்கு. start ஆரம்பித்தல் தொடங்குதல். அதே போல ஏழாவது 7-1 ஏழாவது வாக்கியத்தை நாங்கள் பார்த்தா ஏழாவது வாக்கியத்திலே he ate a big apple. 7 he ate a big apple. அவரோட பெரிய ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா பிக்கு அண்டர்லைன் தரப்பட்டிருக்கு பிக். அப்போ இதுக்குரிய சினோனிம்ஸ் வேர்ட் பெரிய பிக் என்றால் பெரியது. அப்போ இதுக்குரிய பிக் என்ற சினோனிம் வேர்ட்ஸ் பிரேக்கெட்டுக்குள்ள லார்ஜ் என்ற சொல் தரப்பட்டிருக்கு. லார்ஜ் பிக் லார்ஜ் both are same. அதே போல 8th one எட்டாவதுல பார்த்தீங்கன்னா his brother is very thin என்று his brother is very thin. அப்ப thinக்கு அண்டர்லைன் பண்ணப்பட்டுள்ளது. thin என்றால் மெலிந்த ஒல்லியான என்று வருது. அப்ப his brother is very thin. அவருடைய சகோதரன் மிகவும் ஒல்லியானவன் மடிந்தவன். அப்ப thin என்ற அதே காலத்தால சொல் தரப்பட்டிருக்கு மேலே பிராக்கெட்டுக்குள்ள slim. thin slim both are same. I at the 9th one பார்த்தீங்கன்னா I feel ill today. 9th one I feel ill today. நான் இன்று இல் நோய் அல்ல சுவையினத்தை உணர்கிறேன். I feel ill today. அப்ப இல்லுக்குரிய வேர்டுகள் அண்டர்லைன் பண்ணப்பட்டு இல் என்றதுக்குரிய சினோனிம் வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும் மேலே தரப்பட்டுள்ளது. sick இல் என்றாலும் sick என்றாலும் both are same. ரெண்டு ஒன்றுதான் ஒரே நேரத்தில் தரக்கூடிய சொல். அதே போல தெரியும் லாஸ்ட் ஒன் 10வது சென்டென்ஸ்ல பார்த்தால் it is very quick. it is very quick. அது மிகவும் வேகமானது. விரைவாக செல்கிறது. அது மிகவும் வேகமானது. அப்ப எங்களுக்கு குயிக் வேகமானது என்பதற்கு மேலே தரப்பட்டுள்ள சொல் சினோனிம் வேர்ட்ஸ் என்ன? ஃபாஸ்ட் என்ற வேர்டை நாங்கள் அடையாளப்படுத்திக்க முடியும். ஆகவே இதான் இந்த ஆக்டிவிட்டி சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டோனிம்ஸ். how to use synonyms and antonyms in the sentence. வாக்கியங்களை எவ்வாறு ஒத்த கருத்துள்ள மற்றும் எதிர் கருத்துள்ள சொற்களை பயன்படுத்தி கருத்துள்ள வாக்கியங்களை அமைப்பது என்பதுதான் இந்த ஆக்டிவிட்டியுடைய நோக்கம். ரைட். அடுத்த உங்களுடைய கையேட்டில் இருக்கின்ற ஆக்டிவிட்டி 15 பேஜ் நம்பர் 18ல 18ஆம் பக்கம் 15வது ஆக்டிவிட்டியை நீங்கள் பார்க்கலாம். காம்பிடன்சி லெவல் 5.3 அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சி தரப்படுகிறது. ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் இன்டு அதர் பாக்ஸ். இந்த காம்பிடன்சி லெவலுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு பயிற்சி ஒன்று பார்த்தோம். வெரி ஈஸி ஆக்டிவிட்டி 5.3 ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் இன்டு அதர் பாக்ஸ். தகவல்களை இன்னொரு வடிவத்துக்கு நாங்கள் மாற்றுதல் என்ற அந்த திறனை பரிந்துகின்ற ஒரு பயிற்சி. ஃப்ளோ சார்ட்டுக்கு நாங்கள் எப்படி தகவல்களை மாற்றுவது, அதான் அந்த ஆப்ஜெக்டிவ். Read the given paragraph in page 104 and complete the flow chart. Activity 2. Read the given information and complete the tree diagram. Right. There is a paragraph text given in the page 18. The text you can read and understand the passage and pick a few words to complete the diagram.
types of vitamins. Types of vitamins. விட்டமின்களின் வகைகள் என்ற தலைப்பிலே அந்த பேசேஜ் தரப்பட்டிருக்கு. There are in all 4 types of vitamins, vitamin A, B, C and D. You will get vitamin A from milk, butter and eggs. Vitamin B is given from meat and eggs. Fruits and vegetables will give you vitamin C. We can get vitamin D from fish oil and sunlight. A lack of any of other above 4 vitamins may cause certain disease. Lack of vitamin A may cause blindness. Lack of vitamin B may cause weakness. Lack of vitamin C and vitamin D may cause skin and bone problems. Right. Accordingly, we can complete the diagram given in the page 18. There are some spaces given. We can pick the suitable words for the space, blank space. இதன்படி அந்த டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் பொருத்தமான சொற்களை மேலே உள்ள அந்த பேசேஜிலிருந்து வாசித்து கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த சார்ட் எடுத்து தரப்பட்டிருக்கிறது. உங்களோட தரப்பட்டு நம்மளோட கையில் இருக்கின்ற அந்த மொடியூலில் சர்க்குலேட் மிக்ஸில் ஒரு டயக்ராம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பேஜில் டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் இப்படி இருக்கிறது. ரைட். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் ஏ, அதில் விட்டமின் பி, விட்டமின் பி, இதில் விட்டமின் சி, விட்டமின் டி. இந்த விட்டமின் பி, விட்டமின் டி எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா கீழே தரப்பட்டுள்ள உணவுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். விட்டமின் ஏ என்னென்னதுல கிடைக்கிறது, என்னென்ன பொருட்களில் விட்டமின் ஏ எங்களுக்கு கிடைக்கிறது வேறு தரப்பட்டிருக்கு. பின்ன விட்டமின் ஏ ஃப்ரம் மில்க், பட்டர் அண்ட் எக்ஸ் என்று ஃபர்ஸ்ட் லைன்லேயே தரப்பட்டிருக்கு. விட்டமின் ஏ ஃப்ரம் மில்க், பட்டர் அண்ட் எக்ஸ். அப்போ இங்கே பட்டர் மட்டும்தான் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே மிச்ச மீதி 2 உணவுகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன, ஃபர்ஸ்ட் வந்து மில்க், அடுத்தது பட்டர், அடுத்தது எக்ஸ் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அதே போல இந்த விட்டமின் பி என்னென்ன கிடைக்குன்னு சொல்லி எங்களுக்கு தரப்பட்டது. ரெண்டாவது செகண்ட் சென்டென்ஸ்ல முதலாவது மீட் தந்திருக்காங்க, மிச்சது நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன, எக்ஸ் இருக்கு, அடுத்தது எக்ஸ். அதை விட்டமின் சியில இருந்து என்னென்ன கிடைக்கும், விட்டமின் சி வந்து என்னென்ன பொருட்கள்ல இருந்து எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், மேலே தரப்பட்டுள்ளது. விட்டமின் சி எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் வில் கிவ் யூ விட்டமின் சி என்று. அப்போ வெஜிடபிள் மாத்திரம் தரப்பது ஃப்ரூட்ஸ் விட்டமின் சி எங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கும் விட்டமின் சி. அதே போல் விட்டமின் டி என்னென்னத்துல இருந்து கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். We can get vitamin D from fish oil and sunlight. மீன் எண்ணெய் மற்றும் சூரிய ஒளியிலிருந்து எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். அவை எங்களுக்கு fish oil and sunlight already given in the diagram. அவை accordingly we can find vitamin D. விட்டமின் டி எங்களால் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன உணவு, fish oil and sunlight, சூரிய ஒளியிலிருந்து மற்றும் மீன் எண்ணெயிலிருந்து கிடைக்கும் என்று சொல்லி அது கண்டுபிடிக்கும். Right, this is a very easy activity. அடுத்த next one, activity 16, competence level, construct simple sentence. சாதாரண வாக்கியங்கள் நாங்கள் எழுதுவது எப்படி, simple present tense, simple past tense, simple future tense form. இந்த அடிப்படையில் நாங்கள் இதில் வந்து simple present tense சாதாரண நிகழ்கால வாக்கியங்களை நாங்கள் எப்படி எழுதுவது. Fill in the blanks with the correct simple present tense verb. உதாரணம் தரப்பட்டிருக்கிறது. கமல் reads, bracketல read என்ற verb தரப்பட்டிருக்கு. அதுபடி second form of the verb வந்து பயன்படுத்தும். third person singular subject வந்திருக்கிறதால எங்களுக்கு verb form வந்து second form பயன்படுத்தணும். அவை கமல் reads a book every week.
சொல்லி எக்ஸாம்பிள் தரப்பட்டிருக்கு. அதன் மாதிரி ஒரு பயிற்சி ஒன்று தரப்பட்டுள்ளது பாருங்கள். நம்மளோட கையில் 19ஆம் பக்கம் பேஜ் நம்பர் 19. பேஜ் நம்பர் 19ல ஒரு ஆக்டிவிட்டி தரப்பட்டிருக்கு. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒர்க் தரப்பட்டிருக்கு. நாங்கள் சூட்டபிள் ஒர்க் ஃபார்மை வச்சு விட வழி என்ன பண்ணுவோம், fill in the blanks, fill in the blanks with suitable form of the verb. Form of the verb given in the brackets. bracketக்குள்ள தரப்பட்டுள்ள சொல்லுடைய மிக பொருத்தமான வினைச்சொல் வடிவத்தை வைத்து இடைவெளியை நிரப்புக என்பதுதான் இந்த பயிற்சி. முதலாவது ஐ சப்ஜெக்ட் தந்திருக்காங்க. ஐ ஸ்பேஸ் bracketக்குள்ள இருக்கு woke up, walk up at 6 a.m. every day. இப்படின்னு ஒரு வாக்கியம் தரப்பட்டு அவைகள் தெரியும். எந்த மாற்றமும் இல்லை. சப்ஜெக்ட் வந்து ஐ வந்தால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் நம்ம பயன்படுத்தணும். அதே வெர்ப் அப்படியே மாற்றம் இல்லை. ஐ வேக் அப் at 6 a.m. Number 2, my cat. Bracket குள்ள தரீங்க. Sleep all day. Right. The my cat third person singular குள்ள அடங்குறதால நாங்க இந்த தரப்பட்டுள்ள bracketல தரப்பட்டுள்ள சொல்லினுடைய செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் நாங்க பயன்படுத்துறோம். அதே sleep, sleeps ன்னு வரும். இது சொல்ல கூட சேர்ந்து வரும். sleeps. அதே போல third one, Anusa space like bracketல like ice cream வந்து right. Anusa like ice cream. அப்ப நாம தெரியும் அனுசா என்பது third person singular என்ற அந்த கேட்டகரிக்குள்ள அடங்குவதால சப்ஜெக்ட். likes like verb form, likes second form of the verb. அனுசா likes ice cream என்று நாங்கள் பூர்ணப்படுத்த வேண்டும். சரியான verb form பயன்படுத்தி. அதே போல fourth one பார்த்தீங்கன்னா my friends and I. My friends and I space bracket play and the verb தந்திருக்காங்க. cricket in the afternoon. cricket in the afternoon. நானும் எனது நண்பனும் கிரிக்கெட் விளையாடுவோம். my friends and I. அப்ப இது my friends and I சப்ஜெக்ட் வந்து plural என்பதால நாங்கள் அதே verb தான் வரும். verb form play first form of the verb தான் வரும். அதே அதே போல fifth one பார்த்தா ஐந்தாவது வாக்கியம் speak space bracketக்குள்ள watch இந்த verb தரப்பட்டிருக்கு. cartoons we watch cartoons. அதரியும் we வந்து subject second person என்பதால we watch அதே verb தான் right. அப்ப